Daughter, today mom make ராக்கி ரொட்டி. ராக்கி ரொட்டி என்றால் ஜஃபினா தமிழில் குரக்கன்மான்னு சொல்லுவோம். நாங்கள் இதை குரக்கன்மா ரொட்டி இன்றைக்கு செய்வோம். டேட்டுக்கு குரக்கன்மா ரொட்டி ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஸ்பைஸியாகவும் வேணுமாம். அப்போ சில்லி எல்லாம் போட்டு சில்லி, இது க்ரீன் சில்லி, இது ஒயிட் ஒனியன், இது கோகனட், இது ஹிமாலயா சால்ட் எல்லாம் போட்டு இது நம்ம அம்மா ரெடியாக வச்சுருக்கிற இது ராக்கி ஃப்ளவர் குரக்கன்மாவுக்குள்ள சால்ட்டை போடுவோமே, கொஞ்சம் 2 pinch சால்ட். ஆஃப்டர் ஒயிட் ஒனியன் போடுவோம். ஓகே, இவ்வளோ எல்லாம் தான் போடுவோமே. இது சில்லி, இது கோகனட். ஓகே, எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கையில் இப்படி ஓட்டரை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இப்படி நீங்கள் செஞ்ச வேணும். ஓகே, இப்படி செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட வேணும். ஓகே, ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் போட்டால் போதும். ஓகே, இது டயபெட்டிஸ் பீப்புளுக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. டேட் இன்றைக்கு எனக்கு ராக்கி ரொட்டியும் நேற்று மீன் குழம்பும் இருக்குது, வந்து சாப்பிட்றோம்னு சொன்னவர். சாப்பிடுவார், நம்ம செய்வோம். ஓகே, ஓகே, கையாலையெல்லாம் நல்லா அப்படியே கேண்டால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது. இந்த டைம் சாஃப்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக. தண்ணி அதிகம் போடக்கூடாது. வாட்டர் அதிகம் போட்டிங்களா அது களி மாதிரி வந்துடும். அப்புறம் நீங்கள் ராக்கி களி தான் செய்ய வேணும். இப்படி நல்லா சாஃப்டாக இந்த அம்மா போல் மாதிரி செஞ்சுட்டேன். அம்மா இப்படி செய்கிற மாதிரி இப்படி செஞ்சுட்டு நல்லா அப்படி வச்சுட்டு ஒரு 5 minutes நாங்கள் கவர் பண்ணி வைக்கணும். ஓகே, கொஞ்சம் 5 minutes ஆகிட்டு அம்மாண்ட ரொட்டி டோ பார்த்தீங்களா, நல்ல அழகாக நல்லா சாஃப்டாக வந்துருக்குது. இப்படி 5 minutesக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாக இப்படி இருக்குமா, அது இப்படி தொட்டு பார்க்க. ஓகே, இனி நாங்கள் இதை எடுத்து இப்படி ரொட்டி ஒரு சைஸுக்கு கூட கை சைஸுக்கு இப்படி போலாக நீங்கள் இப்படி செய்ய வேணும். ஓகே, போலாக இப்படி அப்பாவுக்கு 2 ரொட்டி போதும், உங்களுக்கு 2, அதில் ஒரு 10 ரொட்டி போடலாம். ஓகே, குரக்கன்மா ரொட்டி. ஓகே, எல்லாம் மாமா போல் பண்ணி வச்சிட்டேன். See, I say to you 10 pieces roti, 10 roti, 10 bowls. ஓகே, போல் எல்லாம் ரெடியாக இருக்குது. இனி கொஞ்சம் அதற்கு இல்லை, கொஞ்சம் செசாமி ஆயிலில் கையில் எடுத்துட்டு எல்லாம் அந்த ரோலுக்கு எல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு இப்படியெல்லாம் அந்த டாப் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நாங்கள் இனி ரொட்டியை இங்கே இப்படி கையால் தான் இப்படி ரவுண்டாக செய்ய வேணும். சப்பாத்தி செய்கிற மாதிரி நீங்கள் ரோல் பண்ணக்கூடாது. ஓகே, இப்படி ரவுண்டாக இந்த வேக்ஸ் பேப்பரில் அப்படி வச்சு தட்ட வேணும். ஓகே, அப்படி ரவுண்டாக வந்திருக்கு. இனி தவாவில் நாங்கள் சுட்டு ரொட்டி சுடுவோம். தவா நல்லா ஹொட் ஆகிட்டு, டெம்பரேச்சர் ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ நாங்கள் செய்த ரொட்டியை இப்படி பேப்பரை எடுத்துட்டு
பண்ணது வெயிட் பண்ணுவோம். 2 minutes after you turn it. ரொட்டியை இனி திருப்பி விடுவோம். டர்ன் பண்ணி அடுத்த சைடில் குக் பண்ணுவோம். 2 minutes குக் பண்ணுவோம் போத் சைட். ஓகே, அதே மாதிரி அடுத்த சைட்டும் குக் பண்ணி வருவான். அந்த சைட்டு குக் வரும். ஓகே, உங்களோட ஹேண்டில் சுடுவதுன்னா நீங்கள் இப்போ வெக்ஸ் பேப்பரோடையே இப்படி போட்டுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா ஈஸியாக ரவுண்டாக அப்படியே நிற்கும். ஓகே, கொஞ்சம் வச்சுட்டு 2 minutes டர்ன் பண்ணி விடுவாங்க அதர் சைடு. ஓகே, இப்படி டர்ன் பண்ணி விடுவாங்க. ஓகே, போத் சைட் நீட் டு குக். ஓகே, சாப்பிடுவோமே. மம்மி சாப்பிட போகிறோம். இது நேற்று வச்ச மீன் குழம்பு. நேற்று வச்ச மீன் குழம்பும் குரக்கன் ரொட்டியும் சாப்பிடுவோம். அன்றைக்கி டின்னர் இதுதான். எப்படி டேஸ்ட்டு பார்ப்போம். இப்படி எடுத்து இப்படி கிரேவியில் டச் பண்ணிவிட்டு இப்படி சாப்பிடுவோம். எல்லாம் நல்லா ஸ்பைஸு எல்லாம் மிளகா இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்பைசி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷோடும் கிரேவியோடும் சாப்பிட நல்லா ஹெல்த்தியானது. டயபெட்டிக் இருக்கிறவையெல்லாம் இப்படி செய்து சாப்பிடுங்க. டின்னருக்கு நல்லா தூக்கம் பெறும். ஹெல்த்தியான டின்னர் நீங்களும் செய்து பாருங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ஃபுட்டோட பார்க்கலாம். ஓகே.